நீ நான் காதல் சீரியல்ல இங்கே நம்ம கொடைக்கானல்ல காவேரி ஊருக்கு போகிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே விஜய் வந்து காவேரி கிட்ட வழக்கம் போல் பேச ஆரம்பிக்கிறாப்புல. நம்ம தாத்தா விஜய்க்கு ஃபோன் பண்ணி தனியாக வர சொல்லி நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை வந்து காவேரி கிட்ட கொஞ்சம் பார்த்து நீனே சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க காவேரியோட அம்மா வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த விஷயத்த எப்படி காவேரி கிட்ட சொல்றது? அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காவேரியோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா, ரீச்சபிள்ல இல்ல. இதனால விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா? அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது, கங்கா இருந்துக்கிட்டு, "இல்ல, இல்ல. அவ அங்க இருக்கிற வரைக்கும் எந்த கஷ்டமும் இல்லாம ஜாலியா இருந்துட்டு வரட்டும். இங்க வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா தெரியும்ல" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க காவேரி, "நான் ரெடி பாஸ் போலாமா?" அப்படின்னு விஜய கூப்பிடும் பொழுது, நம்ம விஜய் இருந்துக்கிட்டு, "இல்ல, இல்ல. இன்னும் 2, 3 நாள் கழிச்சே போகலாம்." அப்படின்னு காவேரிய தடுத்து நிப்பாட்டிடுறாரு. ஏன்னா வந்து இப்ப அங்க கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இப்பொழுதைக்கு காவேரிய அழைச்சுக்கிட்டு போயிட்டு அங்க கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்கறாட்டுக்கு. ஸோ இங்க நம்ம விஜயோட வீட்ல தாத்தாவும், பாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க. ஆனா, நம்ம ஆகாஷோட அம்மா எதுவுமே தெரியாத மாதிரி மனசுக்குள்ளாரையே புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்மை தெரியும். ஆனா அவங்க சொல்லவே இல்ல இல்லையா? கடைசியில எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்ல அப்படின்னு வேறயா பொய் சொல்றாங்க. இங்க நம்ம நிவின் வந்து கோவத்தோட நம்ம குமரன பார்க்க வராங்க. நான் அவ்வளோ சொல்லியும் ஏன் இந்த கல்யாணத்த நிப்பாட்டல அப்படின்னு சொல்லி யமுனா செஞ்ச ஃப்ராடுத்தனம் தெரியாம இங்க நிவின் வந்து நம்ம குமரன் கிட்ட எகிறு எகிறுன்னு எகிர்றாப்புல. நம்ம குமரன் ஏன்டா பைத்தியக்காரன் மாதிரி இங்க வந்து உளறிக்கிட்டு இருக்க? எனக்கு எதுவுமே தெரியாது. என்கிட்ட யமுனா வந்து ஒண்ணுமே சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் நிவினுக்கே தெரியுது, நம்மள நம்பி கழுத்தறுத்துட்டா இந்த யமுனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க காவேரி வந்து சமைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம விஜய்க்கு குழிப்பணியாரம் ஊத்தி தரேன் அப்படின்னு சொல்லி போய் குழிப்பணியாரம் ஊத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கூடவே நம்ம விஜயும் போயிட்டு நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னிய எபிசோடு இப்படி தாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.